திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மணிமேகலை விருது பெற்ற ராதாபுரம் மற்றும் வள்ளியூர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். காலையில் வழங்கப்பட்ட மனுவிற்கு தீர்வு காணும் வகையில் மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர சைக்கிளை வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கையின் தன்மைக்கேற்ப மனுக்கள் பதிவு செய்யப்பட்டதோடு அம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் அளிக்கும் வகையிலும் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் பொது பிரச்சினைகள் தொடர்பான மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அளிப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து மனுக்களை பரிசீலனை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுகள் மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து 2024-25 ஆண்டிற்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்படக்கூடிய சுய உதவி குழுக்கள், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள், வட்டார அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் சிறப்பாக செயல்படும் சுய உதவி குழுக்கள், பகுதி அளவிலான கூட்டமைப்புகள் மற்றும் தொகுதி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 11/6/2025 அன்று பாராட்டுச் சான்றிதழ், கேடயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மாநில அளவிலான சிறந்த ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பிரிவில் நமது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தைச் சேர்ந்த ராதாபுரம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு பாராட்டுச் சான்றிதழ், கேடயம் மற்றும் ரொக்க பரிசு 3 லட்சம் வழங்கப்பட்டது. சிறந்த சுய உதவி குழு பிரிவில் வள்ளியூர் வட்டாரம் பழவூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆப்பிள் மகளிர் சுய உதவி குழுவிற்கு பாராட்டுச் சான்றிதழ், கேடயம் மற்றும் ரொக்க பரிசாக 1 லட்சம் வழங்கப்பட்டது. விருது பெற்ற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றனர். பின்னர் முதியோர் கொடுஞ்செயல்கள் எதிர்ப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, உதவி ஆட்சியர் பயிற்சி தவளைந்து, மகளிர் மற்றும் திட்ட இயக்குநர் லக்குவணன், தனித்துணை ஆட்சியர் ஜெயா உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.